Hi guys, welcome back to our channel Venica Voice. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள ஒரு ஹை ஸ்கூல் ரொமான்டிக் மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. வீடு கூட்டிட்டு இருக்காரு. அந்த டைம் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்துட்டு போறாரு. அந்த பார்சல்ல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனோட டிக்கெட்டும் ஒரு வீடியோ கேசட்டும் இருக்கும். அது ஜோசப்ன்ற ஒரு பையன் அனுப்பி வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு ஆடுக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கா. அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவளோட அப்பாவா அவகிட்ட யாடி அது ஜோசப், மறுபடியும் லவ் கிவ் ஏதாச்சும் பண்றியா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. அவளோட அப்பாவா அவகிட்ட நீ எப்பதான் ஊருக்கு வர்றதா இருக்க, வருவியா இல்லையான்னு சொல்லிட்டு போன்லயே அவளை நல்லாவே வறுத்தெடுத்துறாரு. அந்த சீடியோட போட்டோவை ஹீரோனோட அப்பா அனுப்பி வச்சிருப்பாரு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இப்ப ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்போ காமிக்கிறாங்க. ஹீரோனோட பேரு போரா. போராவா அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காண்டி வரா. அவ ஃப்ரெண்டு பப்பர் பேன்னு படுத்துக்கிட்டு சாங் கேட்டுட்டு இருக்கா. போராவா அவளோட ஃப்ரெண்ட பார்த்து என்னடி நீ இன்னும் கிளம்பாம பப்பர் பேன்னு கிடக்குறா, உனக்கு ஹார்ட் சர்ஜரி இருக்கு, நீ அமெரிக்கா போகணும், மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. போராவோட ஃப்ரெண்டா என்னோட ஹார்ட்டை ஒருத்தன் திருடிட்டான், என்கிட்ட இப்ப ஹார்ட்டே இல்ல, அப்புறம் எப்படி ஹார்ட் சர்ஜரி பண்றதுன்னு சொல்ல ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா பைத்தியமா இவ அப்படின்ற மாதிரியே பாக்குறா. இப்ப அகைன் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. போரா ஃப்ரெண்டோட அம்மா ஒரு பொட்டிக் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு பையன் வரான். அவனை பார்த்த போராவோட ஃப்ரெண்டு அப்படியே மஸ்ஸல் ஆயிடுறா. போராவோட ஃப்ரெண்டா அவனை பார்த்து அம்மா வெளியில போயிருக்காங்க, ஆனா நான் உங்களுக்கு மெஷர் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வேக வேகமா வர்றப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. போராவோட ஃப்ரெண்டோட கையில ஊசி குத்தி ரத்தம் வருது. அந்த பையன் அங்க வந்து அவளோட கைய புடிச்சுக்கிறான். அந்த பையனையே போராவோட ஃப்ரெண்டு பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த பையனோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல யுன்ஜின்ன்ற பேர் இருக்கும். அத போராவோட ஃப்ரெண்டு பாத்துறா. போராவோட ஃப்ரெண்டா போரா கிட்ட உன்னோட ஹார்ட் படக் படக்குன்னு அடிச்சு பாத்திருக்கியா, எனக்கு இப்ப அப்படிதான் இருக்குன்னு சொல்லும் போது போராவா அட பைத்தியக்காரி, உன்னோட ஹார்ட் டிசீஸ் நாடி அப்படி இருக்குன்றா. அது மட்டும் இல்ல, போராவா அவளோட ஃப்ரெண்ட பார்த்து உனக்கு வருஷத்துக்கு ஒருத்தனை பார்த்து படக் படக்குன்னு அடிச்சா கூட பரவாயில்ல, உனக்கு வாரத்துக்குள்ள ஒருத்தனை பார்த்து படக் படக்குன்னு அடிக்குதுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு போராவோட ஃப்ரெண்டா இல்ல இல்ல, இந்த வாட்டி நான் ரொம்பவே சீரியஸா இருக்கேன், என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, ஒரு சாங்க கேட்டா இனிமேட்டு அவனை பார்க்க முடியாதுன்ற ஃபீல்ல எனக்கு அழுகுதான் வருதுன்றா. போராவா எப்பா சாமி இப்ப என்ன ஆள விடு, ஃபர்ஸ்ட் நீ கிளம்புன்னு சொல்லும் போது போராவோட ஃப்ரெண்டா அவனும் நீ படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறான், எனக்காண்டி அவனை எப்படியாச்சும் கண்டுபிடின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. போரா அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இது மூலம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அவ ஃப்ரெண்டா போராவை ஹக் பண்ணி நண்பேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே போரா அவளோட ஃப்ரெண்டுக்காண்டி யுன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சீக்கிரமே எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கா. அவளை எழுப்பி விடுறதுக்காண்டி அவளோட தம்பி வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். இது என்ன 8வது உலக அதிசயமா என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் போரா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வேகமா ஓடி வரா. வேகமா ஓடி வந்தும் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சுவர்லாம் எகிரி குதிச்சு பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரா. ஒரு வழியா பஸ்லயுமே ஏறிடுறா. பஸ் டிரைவர் பிரேக்க போட ஹீரோயினா பேலன்ஸ் இல்லாம பேன்னு போயிட்டு ஒரு பையன் மேலேயே ஒய்யாரமா உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு எந்திரிச்சு நிக்கிறா. நெக்ஸ்ட் ஒரு பிரேக்க போட போரா அகைன் விழ போக அந்த பையன் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அந்த பையனா போரா கிட்ட எம்மா தாய விழுந்து விழுந்து விளையாடாதன்னு சொல்லிட்டு அவனோட சீட்டை அவளுக்கு கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் தான் போரா அவனோட பேரை பார்க்க யுன்ஜின்னு இருக்கு. ஆத்தாடி இவனை தானே நம்ம தேரோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குஜாலாயிடுது. பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு கலண்டு தனியா ஒரு சில்லு மாதிரி போரா யுன்ஜின் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஆனா போராவோட ஸ்டாஃபா அவ பொடனிலேயே போட்டு எங்க போறா இந்த பக்கம்னு சொல்றாங்க. அப்பதான் தெரியுது கேர்ள்ஸ் பாய்ஸ் தனித்தனியா படிக்கிற ஸ்கூல் அதுன்னு. போராவும் அவளோட ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு ஸ்கூலாடா இது, இதுல மனுஷன் படிப்பானான்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அங்க படிக்கிற பொண்ணா பாய்ஸ் கேர்ள்ஸ் மீட் பண்ற இடம் கேண்டீன் தான் சொல்லும் போது அங்க போய் பார்த்தா ஆட்டுக்கூட்டத்தை திறந்து விட்ட மாதிரி எல்லாருமே வத வத வதன்னு ஓடி வராங்க. எப்படியோ அடிச்சு புடிச்சு ஹீரோன் அவளோட ஃபுட்டை வாங்கி வந்துட்டு உட்கார்ந்துடுறா. ஆனா அவ கண்ணு பூராமே யுன்ஜின் மேலதான் இருக்கு. அவனையே குரு குருன்னு பாத்துட்டு இருக்கா. யுன்ஜினும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பின பிறகு ஹீரோன் அங்க போயிட்டு அவனோட ஹைட் என்னன்னு சொல்லி மெஷர் பண்ணிட்டு இருக்கா. டேப்பும் கையுமாவே சுத்திட்டு இருப்பா போல. அது மட்டும் இல்ல, யுன்ஜினை பத்தின ஒரு பெரிய லிஸ்டே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்டுக்கு சொல்றதுக்காண்டி.
அன்னில இருந்து போரா யுன்ஜினுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கிறா. அது மட்டும் இல்ல அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அவனோட வீட்டு அட்ரஸையுமே கண்டுபிடிச்சிடுறா. அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கா. நெக்ஸ்ட் டே யுன்ஜின் கிரவுண்ட்ல ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். அதையே ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேனு பாத்துட்டு இருக்கா. யுன்ஜின் கால் வலிக்கு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த ஷாக்ல ஹீரோயின் கத்திடுறா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. யுன்ஜின் நர்சிங் ரூமுக்கு போறத பார்த்த ஹீரோயின் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம கேவலமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நர்சிங் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோயினா யுன்ஜினையே பேனு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த டாக்டரா அவளை பார்த்து அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. போராவா எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லி ஆக்ட் பண்ணா அவரும் நீ போய் ரெஸ்ட் எடுன்றாரு. அவ்வளவுதான் குடுகுடுன்னு போயிட்டு யுன்ஜினோட பெட்டுக்கு பக்கத்து பெட்லயே போய் உட்கார்ந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. யுன்ஜின் அவனோட ஃப்ரெண்டு உன்ஹா கிட்ட நான் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இத ஒட்டி கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே குஜாலாயிடுது. உன்ஹாவா ஒரு நிமிஷம்னு சொல்லும் போது ஹீரோயினா சட்டுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. உன்ஹா அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு யாருமே காணோம்னு சொல்லிட்டு விட்டுறான். நெக்ஸ்ட் டே யுன்ஜின் ஜாயின் பண்றா. அந்த கிளப்ல ஜாயின் பண்ணணும்ன்றதுக்காண்டி ஹீரோயின் அவளோட கராத்தே வித்தை எல்லாத்தையுமே ஸ்டேஜ்ல காமிச்சிட்டு இருக்கா. அவ பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் யுன்ஜினோட டர்னா. ஆனா அவன் நான் இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறது இல்லன்றான். அவனா நான் ஜாயின் பண்றதுக்கு பதிலா இவ்ளோ டேலண்ட் உள்ள ஹீரோயினை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்மையான பல்பாயிடுது. நெக்ஸ்ட் டே அந்த கிளப் ரூம்ல ஹீரோயின் பேய் அரைஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கா. எல்லாரையுமே ஒருத்தங்க கூட பேர் பண்ண சொல்லும் போது ஹீரோயினா யுன்ஜினோட ஃப்ரெண்டு உன்ஹாவோட பேராலான்னு சொல்லி நினைக்கிறா. அவங்கிட்ட யாச்சு யுன்ஜினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு போய் இதெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காண்டி தான் ஹீரோயின் இவ்ளோ போராடிட்டு இருக்கா. உன்ஹா நடந்துட்டு வரான். அவன் கிட்ட ஹீரோயின் போய் ஹாய்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனா எதுவுமே பேசாம அவளுக்கு பல்பு கொடுத்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் யுன்ஜின் அவனோட வீட்டுக்கு கால் பண்றதுக்காண்டி லைன்ல நின்னுட்டு இருக்கான். அவனோட போன் நம்பரை எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போறா. யுன்ஜின் அவன் நம்பரை டைப் பண்ணிட்டு இருக்கான். அதையே ஹீரோயின் கன்வெர்ட்டாம பாத்துட்டு இருக்கா. ஆனா நடுவுல உன்ஹா அதை மறைச்சிடறான். இப்ப ஹீரோனோட அந்த பிளானுமே ஃப்ளாப் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எப்படியாச்சும் யுன்ஜினோட நம்பரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கா கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த நம்பர் எதுவுமே யுன்ஜினோடது இல்ல. லாஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு ஹீரோயின் கால் பண்ணிட்டு ஹலோன்றா. அந்த சைடுல இருந்து யுன்ஜின் தான் கால் அட்டெண்ட் பண்றான். போராக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. அவன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்ல அவனுமே ஒரு சாங் சொல்லிட்டு இருக்கான். போராவா அவன் கிட்ட நாங்க கண்டக்ட் பண்ண கான்டெஸ்ட்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. இந்த பீப்புக்கு அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவோம்ன்றா. அதுக்கப்புறம் போராவே டிங் டிங்னு சொல்லிட்டு ஒரு பீப் சவுண்ட கிரியேட் பண்றா. அதை கேட்ட யுன்ஜின்னா நீ போரா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதை கேட்ட போராவா போனை வச்சிடுறா கைப்பிள்ளன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா. நெக்ஸ்ட் டே கிளப்ல ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. உன்ஹா அவகிட்ட நேத்து கால் பண்ணது நீ தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். போராவோட மைண்ட் வாய்ஸ் தான் கேஷுவலா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா இருந்துட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. போராவா வேகமா இல்லையே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ஆமா என்ன காலு அப்படின்ற மாதிரியே கேட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்ஹாவா அவளை பார்த்து நடிக்காத அதான் பச்சையா தெரியுது. ஆமா நீ எதுக்கு யுன்ஜினை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இவ்ளோ ஆர்வமா இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு போராவா ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ அப்படின்னா காலை நீ தான் அட்டெண்ட் பண்ணியா? ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா போரா கிட்ட நான் கால்ல யுன்ஜின் தான் பேசுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்ன்றான். அவகிட்ட உன்ஹா ஒரு ஏப்பட சீடியை தான் கேட்டிருப்பான். அன்னைக்கு நைட்டு ஹீரோன் அவ ஷாப்லயே ஒளிஞ்சு அந்த சீடியை ஆட்டே போட்டுட்டு போறா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட போதாத நேரம் எல்லாரோட பேக்கையுமே செக் பண்ணிட்டு வராங்க. ஹீரோனோட பேக்கை செக் பண்ணும் போது அவ அந்த சீடியோட பங்கமா மாட்டிக்கிறா. அந்த ஸ்டாஃப் ஹீரோயினை அந்த சீடியோட முட்டி போட வச்சிடுறாரு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ஒரே அசிங்கமா போச்சே குமார்ன்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா. அங்க வந்த உன்ஹாவா ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் செம்மையா முறைச்சிட்டு இருக்கா. அவனா அவகிட்ட இருந்து அந்த சீடியை புடுங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளோட மைண்ட் வாய்ஸா இங்க ஒருத்தி முட்டி போட்டிருக்கேன் என்ன கண்டுக்காம போறான் பாரு கல்நஞ்சக்காரன்ற மாதிரியே மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் அவளோட ஷாப்ல உட்காந்து ஒரு சட்டி நூடுல்ஸ சட்டி சட்டியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க யுன்ஜினும் உன்ஹாவும் வராங்க. உன்ஹாவா யுன்ஜின் கிட்ட உன்னோட இமெயில் ஐடியா மட்டும் இந்த ஷாப்ல எழுதினா உனக்கு ஒரு மூவிய ஃப்ரீயாவே கொடுப்பாங்கன்றான். யுன்ஜினா அதை கேட்ட பிறகு ஃப்ரீயா ஃபெனாயில் கொடுத்தா கூட குடிப்பான் போல இருக்கு. வேகமா உன்னோட இமெயில் அட்ரஸை எழுதிட்டு இருக்கான். யுன்ஜினோட போன் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போட்டு விடுறா. அவளோட ஃப்ரெண்டா அவனுக்கு கால் பண்ணி சாங்கா போட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த கிளப்போட ப்ராஜெக்டுக்காண்டி உன்ஹாவும் ஹீரோயினும் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. உன்ஹா
வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா யுன்ஜினை பாக்குறா. அவனை சுத்தி பொண்ணுங்களா இருக்கா, ஒருவேளை இவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கா. அதை கேட்ட உன்கா இல்லன்றான். அதனால யுன்ஜினை பத்தின ஒவ்வொரு கொஸ்டினா ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு உன்காவும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா லாஸ்ட்ல தான் தெரியுது உன்கா ஹீரோயின் கேட்ட கொஸ்டினுக்கு அவனுக்கு பிடிச்ச ஆன்சரை தான் சொல்லிருப்பான். ஹீரோயின் அவனை பார்த்து அட வளர்ந்து கேட்டவனே உன்னை பத்தி யாரா கேட்டதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் உன்காவா ஹீரோயின் கிட்ட இந்த நீயும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுன்னு சொல்லி கொடுக்கும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறா. என்ன ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்போ உன்கா அவளுக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கறான். அவகிட்ட இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே க்ளோஸா நின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப உன்காக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோனோட போக்கஸ் பூராமே யுன்ஜின் மேலதான் இருக்கு. அவனை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது உன்கா அவன் கிட்ட போறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. உன்கா சட்டுன்னு ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு கிளப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் வந்து ஃபைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா யுன்ஜின் கிட்ட ஒரு ரவுடி பையன் நீ எப்படிடா என் ஆள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். ஆனா யுன்ஜின்னா செம்ம கூலா அந்த ரவுடி பையனோட ஆளை பார்த்து உலகத்துல நிறைய நல்ல பசங்க இருக்காங்க, இவனை மட்டும் லவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அதை கேட்டு காண்டான அந்த ரவுடி பைய ஒரு பாட்டில எடுத்து யுன்ஜினை அடிக்க போக ஹீரோயின் பறந்து வந்து அவனை உதஞ்சு விட்டுறா. அந்த இடமே கலவரம் ஆயிடுது. உன்காவா ட்ரிங்க்ஸ் பாட்டில அவனுங்க மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து இழுத்துட்டு போக ஹீரோயினா யுன்ஜினோட கைய பிடிச்சு அவனையுமே அங்கிருந்து இழுத்துட்டு போறா. இவங்க 3 பேருமே ஓட அந்த ரவுடி பசங்க வெறித்தனமா துரத்திட்டு வராங்க. போலீஸ் இருக்கத பார்த்த 3 பேருமே அங்க இருக்க சேர்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. போலீஸ பார்த்தோன்னா அந்த ரவுடி கும்பல் அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினா உன்காவோட கைய பிடிச்சிருக்கத பார்த்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா யுன்ஜினை பார்த்து பைத்தியமா நீ இப்பெல்லாம் தேவையில்லாத ஃபைட்ல மூக்க நுழைக்காதன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் உன்கா அவளோட காலை பார்த்தா அவ கால்ல அடிபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல அவ காலுக்கு கட்டு போட்டுட்டு ஒரு வாக்கிங் ஸ்டிக்க வச்சு நடந்துட்டு வரா. அவளோட அப்பாவா உனக்கு கராத்தே கத்து கொடுத்தது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க, இப்படி வம்ப வழக்க இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வராரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்போ அங்க கெத்தா யுன்ஜின் ஒரு பைக்ல வந்து ஹீரோயினை ஏற சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினை அங்கிருந்து பைக்ல கூட்டிட்டு போறான். யுன்ஜின் சர்ன்னு போயிட்டே இருக்கான். ஹீரோயினா இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்ல அதுக்கு அவனா யாருக்கு தெரியும் கம்முன்னு வா எங்கேயாச்சும் போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஒரு பிளேஸ்ல யுன்ஜின் பைக்கை நிப்பாட்டிட்டு எனக்காண்டி எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு அடி வாங்குறத என்னால பார்க்க முடியாது, அதனால நான் இப்படி பண்ண, சரி வா போலாம் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறா. யுன்ஜின் பைக்கை ஸ்டார்ட் பண்ணா பைக் ஸ்டார்ட் ஆகல. ஹீரோயின் செம்ம காண்டாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிடுது. அதை தெரிஞ்ச யுன்ஜினா உன்கா ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு வரான். நெக்ஸ்ட் ஹீரோயினா உன்காவை பார்த்து சாரி நாங்க கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது உன்கா அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கா. அவளையே யுன்ஜின் பேனு பார்த்துட்டு இருக்கான். சட்டுன்னு அவகிட்ட நம்ம 2 பேருமே லவ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணுலாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை பத்தி அவளே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட யுன்ஜின் அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லைன்றான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எர்ரா ஒட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறா. அத உன்காவுமே பாக்குறான். அவளா ஒரு பிளேஸ்ல போய் உட்கார்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி ஹெல்ப் பண்ண வந்தோம், என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அங்க ஒரு கேஸ் வெடிச்சு அந்த பிளேஸே ஒரே ஸ்மோக் ஆயிடுது. அந்த புகைக்கு நடுவுல ஹீரோயின் கிட்ட யாரோ அவளோட வாக்கிங் ஸ்டிக்க கொண்டு வந்து நிற்றாங்க. ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அது உன்கா தான். அவனையே பேனு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உன்கா ஹீரோனோட காலுக்கு பேண்டேஜ் எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான். அவகிட்ட உனக்கு யுன்ஜின் மேல ஏதாச்சும் லவ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறா. உன்காவா அவளை பார்த்து இனி சண்டைன்னா உன் காலை யூஸ் பண்ணாத கையை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறான். அவன் போன பிறகு ஹீரோயினா அவளோட மனசுக்குள்ள என்னோட ஹார்ட்டையே இன்னைக்கு எப்போ இல்லாம இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. அங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்க வைன் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேகமா போய் அதை அவளோட ஃப்ரெண்டுக்காண்டி வாங்கிக்கிறா. அங்க வந்த யுன்ஜினா ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்ப பார்த்து நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற பாத்தியான்னு சொல்லிட்டு உன்கா முன்னாடி சொல்றான். அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளா யுன்ஜினா அங்கிருந்து இழுத்துட்டு போறா. அவங்க கிட்ட எல்லார் முன்னாடியும் இப்படியா பேசுவேன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. யுன்ஜினா ஹீரோனை பார்த்து
என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா எதுக்காண்டி நீ என் பின்னாடியே சுத்தணும், என்னோட நம்பர் எல்லாம் தேடணும்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவள அவனை பார்த்து அப்பெல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நீ தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து அந்த வைன் பாட்டில புடுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்றா. அத உன்காவுமே அங்க வந்து பாக்குறான். தூரத்துல இருந்து பார்த்த உன்காக்கு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசுற மாதிரி தெரியுது. அத பார்த்து அவனுமே லைட்டா ஃபீல் ஆகுறான். அன்னைக்கு நைட்டு அவங்க ஸ்டாஃபா எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போறாரு. அவர் போன பிறகு ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு அவங்க ஒளிச்சு வச்சிருந்த ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு வராங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குடிச்சு கும்மால அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற சட்டியா குடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து இவங்க ரூமுக்கு மேல பாய்ஸ் ரூம் இருக்கும். அதுல இருந்து ரெண்டு பசங்க இவங்க ஒளிச்சு வச்சிருந்த ட்ரிங்க்ஸை கயிறு கட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செம்ம காண்டாயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் செம்ம போதையில அந்த பசங்களை திட்டுறதுக்காண்டி அவங்க டோர் முன்னாடி போய் நின்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டா இந்த ரூம் இல்லடி அடுத்த ரூம்ன்றா. ஆனா ஹீரோனுக்கு போதையில அது எதுவுமே கேட்கல. அந்த டோரும் ஓபன் ஆக ஹீரோயின் கத்திட்டே திரும்பி பாக்குறா. செம்ம ஷாக்கு. அங்க இருக்கிறது உன்காதான். அந்த டைம் அவங்க ஸ்டாஃபா அங்க இருந்து கத்திட்டே வராரு. அவர் சத்தம் கேட்ட உன்காவா ஹீரோயினை சட்டுன்னு அங்க இருந்து இழுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனையே கண்வெட்டாம பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவனோட ஃபேஸ அவ கையால புடிச்சுக்கிறா. அவனையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. உன்காக்கு ஒண்ணுமா புரியல. நெக்ஸ்ட் டே எல்லாருமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த போதையில செம்ம தலைவலியும் வாமிட்டா இருக்கு. அங்க வந்த உன்கா அவளுக்கு லெமன் சோடா கொடுத்துட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு ராக்கெட்டா உட்கார்ந்துருக்கா. உன்காவா அந்த பீச்ச போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனையே தான் பாத்துட்டு இருக்கா. அங்க வந்த யுன்ஜினா அவளை பார்த்துட்டு ஓஹோ கதை இப்படி போகுதோன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யுன்ஜினா உன்கா கிட்ட போட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யுன்ஜின் உன்கா மூணு பேருமே சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோவை ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுறா. அது மட்டும் இல்ல நீங்க ரிட்டர்ன் வரும்போது நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே செம்மையான மழை பெய்யுது. ஹீரோனோட அப்பா ஷாப்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டுறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. பார்த்தா அவ முன்னாடி உன்கா நனைஞ்சிட்டே வந்து நிக்கிறான். அவனை ஹீரோயின் செம்ம ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. அவனா ஹீரோயின் கிட்ட நாளையில இருந்து நான் உன்னோட ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்க ஷாப்ல தான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் அதை கேட்டு சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே உன்கா அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. உன்கா சட்டுன்னு திரும்ப ஹீரோயின் பட்டுன்னு வேற எங்கேயோ பாக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்குமே உன்கா மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அன்னைக்கு நைட்டு அவ தம்பி கூட உட்காந்து பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்கப்போ அங்க உன்கா வரான். அவன் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம ஹீரோயினும் அவ தம்பியும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயினா அவ தம்பிய பார்த்து சீக்கிரமா இங்க இருந்து எந்திரிச்சு போன்னு சொல்லும் போது அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். உன்காவா அவகிட்ட ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா உனக்கு ஒரு தம்பி இருந்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா. உன்காவா அவகிட்ட எனக்கும் ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு 5 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் உன்கா ஹீரோயினா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அவனை பார்த்து இது யார் வீடுன்னு சொல்லி கேக்குறா. உன்காவா நானும் என்னோட அப்பாவும் நியூசிலாந்துல இருந்து வந்த பிறகு நாங்க இங்க தான் ஸ்டே பண்ணிருக்கோம். என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என் தம்பி என்னோட அம்மா கூட தான் இருக்காங்கன்றான். அவனை பார்த்து ஹீரோயின் உன் தம்பியை மிஸ் பண்றியான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் ஆமாங்கிறான். நெக்ஸ்ட் அங்க ஒரு பிளம் ட்ரீ இருக்கும். அதை பார்த்த ஹீரோயினா ஐயா சோறுன்னு சொல்லிட்டு அது கிட்ட ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு கூட பூராமே அந்த ஃப்ரூட்டை வச்சு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. அதை ஒண்ணு விடாம உன்கா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உன்கா அவளை கிஸ் பண்ற மாதிரி வரான். அந்த டைம் ஹீரோனோட தலையில ஒரு பழம் விழ ஹீரோனா ஷாக் ஆயிடுறா. அதை பார்த்து ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க. உன்கா ஹீரோனை டிராப் பண்ணி விடுறதுக்காண்டி வரான். அவனை பார்த்து ஹீரோயினா மூவி போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. உன்காவா அவளை கூப்பிட்டுட்டு சட்டுன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட இந்த வீக்கெண்ட் போலான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் உன்காவை பார்த்து சைட் அடிக்கிறேன்ற பேர்ல ஒரே குஜாலாயிட்டு இருக்கா. அவளோட ஃபேமிலி அவள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நடந்து வரா. அங்க வந்து யுன்ஜின்னா ஹீரோயின் கிட்ட வா நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அவளை உன்கா ஒர்க் பண்றா அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயின் வாயில சாப்பிட சொன்னா வாய் பூரா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை யுன்ஜின் தொடச்சு விட போகும்போது
போது சட்டுன்னு அங்க உன்கா வந்து அவளுக்கு ஒரு டிஷ்யூ குடுக்குறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே உட்காந்து ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிடுறத பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா இப்படி குறுகுறுன்னு பார்த்தா எனக்கு எப்படா செமிக்கும்னு சொல்லி நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேஷுவலா பாக்குறப்போ அமெரிக்கா போன அவளோட ஃப்ரெண்டு வெளியில வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகி போய் ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா யுன்ஜின் உன்கா கிட்ட இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோ கொடுக்குறா. நெக்ஸ்ட் ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா அந்த ஐஸ்கிரீம் ஷாப் யூனிஃபார்ம்ல கூட அவன் செம்மையா இருக்கான்னு சொல்லிட்டு உன்காவை பத்தி பேசிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோயினா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அது யுன்ஜின் கிடையாது, அவனோட ஃப்ரெண்டு உன்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டா வேகமா ஹீரோயின் அனுப்பிச்ச அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறா. அதுல உன்காவோட போட்டோக்கு தான் அவ ஹார்ட் போட்டு வச்சிருப்பா. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அவளோட ஃப்ரெண்டா இவ்வளவு நாளா நீ தப்பான பர்சனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோனோட ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட அவ உன்காவை லவ் பண்ற விஷயத்த சொல்லலான்னு போறா. ஆனா அவ ஃப்ரெண்டோட அந்த ஹார்ட் சர்ஜரி அடையாளத்தை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அந்த வீக்கெண்ட் உன்காவா ஹீரோனை மீட் பண்றதுக்காண்டி செம்ம ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவனை யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோனுக்கு பதில் அவ ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா. அவ ஃப்ரெண்டா ஹீரோயின் கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதனாலதான் என்ன அனுப்பி வச்சான்னு சொல்லும் போது அதை கேட்ட உன்காக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்க ஹீரோயினும் யுன்ஜினும் ஒரு கிரேப்ஸ் தோட்டத்துல ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. யுன்ஜினா என் கெரகோ இன்னைக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். யுன்ஜினா ஹீரோனை பார்த்து நீ மனசை தொட்டு சொல்லு, என் மேல உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லும் போது ஹீரோயினா இப்ப கம்முன்னு வேலை பாக்குறியா, இல்ல நீ லவ் பண்ணி நான் ரிஜெக்ட் பண்ணதை எல்லார்கிட்டயுமே சொல்லிடவான்னு சொல்லி கத்தி விட்டுறா. அவகிட்ட யுன்ஜின் வந்து எம்மா தாயை கொஞ்சம் கம்முன்னு இருமா, இப்படி பல்பு கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஒரு கொத்தான கிரேப்ஸ் அவன் வாயில அடைச்சு விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் வாய மூடுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. இங்க ஹீரோயினா உன்காவை நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட நீ ஏதோ மறைக்கிறதானே, நீயும் யுன்ஜினும் லவ் பண்றீங்க தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லங்கிறா. அந்த டைம் உன்கா கிட்ட இருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அந்த நம்பருக்கு கால் பண்ணா. உன்கா தான் கால் அட்டன் பண்ணி இப்ப நீ எங்க இருந்து பேசுற, உன் வீட்டுக்கு வெளியில இருக்க அந்த போன்ல இருந்து தானேன்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஆமாங்கிறா. அவனா ஹீரோயின் கிட்ட நீ 10 என்னன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லி எண்ணிட்டு இருக்கா. 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உன்கா அவ முன்னாடி வந்து நிக்கிறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்காவா அவ கிட்ட ஒரு போனை கொடுத்துட்டு இனிமேட்டு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கஷ்டப்படுத்தாத, எதுவா இருந்தாலும் நீ டைரக்டா என்கிட்டயே சொல்லிடுன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு உண்மையில எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்ல, இவ்வளவு நாளா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ உன்கா அவளோட கைய பிடிக்கிறான். அவளை நான் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. உன்காக்கு செம்மையான சோகம் ஆயிடுது. அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் குடுக்கறதுக்காண்டி தான் வந்திருப்பான். அந்த லெட்டர்ல உன்காவா நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னை ஸ்கூல்ல பார்க்கல, உன்னோட ஷாப்ல தான் பார்த்தேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியலன்றான். அதாவது ஹீரோன் அவளோட ஷாப்ல ஒரு ஏப்பட சீடி எடுக்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. அதை பார்த்த உன்காவா அவளுக்காண்டி அந்த சீடியை எடுக்க அவளை அதை புடிங்கிட்டு அங்கேருந்து சர்ன்னு ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோன் அந்த பஸ்ஸை பிடிக்க வேகமா ஓடி வந்திருப்பா. அதை பார்த்த உன்கா தான் அந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லியிருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் டைமா நியூசிலாந்துல இருந்து அந்த ஊருக்கு வந்ததை நாடி அவன் கிட்ட யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு யுன்ஜின் அவனோட யூனிஃபார்மை உன்காக்கு கொடுத்திருப்பான். அந்த யூனிஃபார்மோட தான் உன்கா ஹீரோனோட ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போயிருப்பான். அதனால தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு அவன் பேரு யுன்ஜின்னு சொல்லி நடிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோன் அந்த கிளப்புக்கு வந்தப்போ உன்கா ஹீரோயினை தான் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். உன்காவா மனசுக்குள்ள ஆனா ஹீரோனுக்கு எப்பவுமே யுன்ஜின் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போறத பார்த்த உன்கா செம்மையா ஜெலஸ் ஆகுறான். அன்னைக்கு போதையில நீ என்ன பார்த்து என் கண்ணு அழகா இருக்கு, என் மூக்கு அழகா இருக்கு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மட்டை ஆயிட்ட. ஆனா அது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்னோட மனசுக்குள்ள அத நீ என்ன நினைச்சு சொன்னியா இல்ல யுன்ஜினை நினைச்சு சொன்னியான்னு சொல்லிட்டு நான் குழம்பி போனது எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றான். அன்னைக்கு வீக்கெண்ட்ல ஹீரோனை மீட் பண்ணி நான் அகைன் நியூசிலாந்து போக போறேன், ஆனா உனக்காண்டி நான் திருப்ப வருவேன்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி தான் செம்ம சந்தோஷமா நின்னுட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு ஹீரோயின் வந்திருக்கவே மாட்டா. இப்ப உன்காவா அது எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை அங்கேயே போட்டுட்டு நடந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே உன்காவும் ஹீரோயினும் ப்ராஜெக்டுக்காண்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோனோட ஃப்ரெண்டா என்னாச்சு உங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உன்காவா இன்னும் எடிட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டா என்னோட ஃப்ரெண்டு எடிட் மிஷின்லாம் வச்சிருக்கான், நம்ம அவன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்றா. நெக்ஸ்ட் டே 4 பேருமே அந்த ஊருக்கு பஸ்ல கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா எடிட்ட செம்மையா கத்துட்டு இருக்கா. ஆனா உன்கா அவளை கண் வெட்டாம பார்த்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டா
ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நான் உன்காவா அவுட்டிங் கூப்பிட போறேன்றா. அதுக்கப்புறம் 4 பேருமே சேர்ந்து ஃபன்லேண்டுக்கு போறாங்க. உன்காவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் குதிரையில போறாங்க. ஆனா உன்காவோட கண்ணு பூராமே ஹீரோயினும் யுஞ்சினும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுல தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரோலர் கோஸ்டர் ரைட பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினா இதுக்கெல்லாம் போக வேணாம் நம்ம கிளம்பலான்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல எனக்காண்டி நீ போகாம இருக்காத போன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டா யுஞ்சினையும் கூட்டிட்டு போ நான் உன்கா கூட தனியா இருக்கணும்னு சொல்லி கண்ணை காமிக்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போறா. உன்காவால சுத்தமா முடியல. அவன் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் ரோலர் கோஸ்டர் ரைட் போகணும்ன்றான். இங்க யுஞ்சினும் ஹீரோயினும் அந்த ரைட்ல உட்கார்ந்துருக்காங்க. உன்காவா யுஞ்சின் கிட்ட நான் ஹீரோயின் கூட போகணும்னு சொல்லிட்டு அந்த ரைட்ல ஏறிக்கிறான். இங்க யுஞ்சினா ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு இந்த உன்காவை புரிஞ்சுக்கவே முடியல. அவனுக்கு ஹைட்டுனா செம்மையான பயம்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா அப்புறம் எதுக்கு போனான்னு சொல்லி கேக்குறா. யுஞ்சினா எல்லாமே ஹீரோனுக்காண்டி தான். 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிக்கும். 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றான். இங்க உன்காவா செம்மையான பீதியில உட்கார்ந்துருக்கான். ஹீரோன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு ஹைட்டுனா ரொம்பவே பயம்ன்றான். அதுக்கப்புறம் உன்கா அவளோட கைய இறுக்கமா பிடிச்சிட்டு அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் உன்கா ஹீரோனுக்காண்டி வெயிட் பண்றான். ஹீரோனும் அங்க வர அவகிட்ட நான் அகைன் நியூசிலாந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினா ரொம்பவே கேஷுவலா ஓ சூப்பர்ன்றா. அதை பார்த்த உன்காக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவகிட்ட உன்காவா நான் போறேன்னு சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் ஆயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் நடந்து போறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா அவகிட்ட நீ உன்காவை லவ் பண்ணாதானேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறா. அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே பதட்டமாயிரா. அது முன்னாடி இப்போலாம் இல்லன்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்டா இதை எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட சமாதானப்படுத்த ஹீரோயின் எவ்வளவோ போராடிட்டு இருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்டு ஹீரோனை பிடிச்சி செம்மையா காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனோட மெயில செக் பண்றப்போ அவ ஒரு மெயில சென்ட் பண்ணாமலே வச்சிருக்கா. அது அவளோட ஃப்ரெண்டுமே பாக்குறா. அதுல ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா நான் யார்கிட்டயுமே சொல்லாத விஷயத்த உன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த மெயில அவளோட ஃப்ரெண்டுக்காண்டி தான் டைப் பண்ணி வச்சிருப்பா. அதுல ஹீரோயினா நான் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு நீ தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிருப்பா. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நான் உன்னதான் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அதை பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே உன்காவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டா நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா அதை பத்தி பேச நான் இப்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனும் உன்னை லவ் பண்ணான்னு சொல்லும் போது உன்காக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிடுறா. அவ என்னாலதான் அவளோட லவ்வ உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிடறா. இங்க ஹீரோயின் சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவளோட தம்பி மயக்கம் போட்டிருப்பான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே டைம் உன்கா ஹீரோனை தேடி அவ ஷாப்புக்கு ஓடி வந்து அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். நாங்க ஒரு ஈக்காக்காவ கூட காணோம். எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. உன்காவா ஹீரோயினுக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வர உன் வீட்டுக்கு கிட்டவே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு மெசேஜ போடுறான். ஆனா ஹீரோயின் அந்த மெசேஜ பார்க்கவே இல்ல. அன்னைக்கு பூராமே உன்கா ஹீரோயினுக்காண்டி அவ வீட்டுக்கு முன்னாடியே வெயிட் பண்றான். ஆனா ஹீரோயினா அவ தம்பிக்காண்டி ஹாஸ்பிட்டல்லையே இருக்கா. விடிஞ்சே போயிடுது. ஹீரோயின் வரவே இல்ல. உன்கா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவ ஸ்கூலுக்கு சோகமா வரா. அங்க அவளோட ஃப்ரெண்டு அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோயினா எதுவுமே பேசாம கிளாஸ் ரூமுக்குள்ள போயிடுறா. உள்ள போனா அவ ஃப்ரெண்டு மயக்கம் போட்டுடுறா. ஹீரோயினா பதறி அடிச்சு அவளை உப்பு முட்டை தூக்கிட்டு ஓடி போறா. அவ ஃப்ரெண்டா அடி பைத்தியக்காரி சும்மா தான் நான் ஆக்ட் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயினா செம்ம ஷாக்கா நீ ஏண்டி இப்படி பண்ணான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவகிட்ட அவளோட ஃப்ரெண்டா இன்னைக்கு உன்கா ஊருக்கு போறான். அவன் கிட்ட இப்பவாச்சும் உன் லவ்வ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. வெளியில போய் பார்த்தா யுஞ்சின் ஹீரோனுக்காண்டி பைக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் அதுல ஏறிக்கிறா. 2 பேருமே செம்ம ஃபாஸ்டா உன்காவை தேடி போறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷனுக்குமே வந்துடுறா. அங்க உன்காவை தேடி ஓடி போறா. ஒரு வழியா அவனையுமே பாத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா உன்கா கிட்ட வரா. அவளை பார்த்த உன்காக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. அவன் கிட்ட ஹீரோயின் சாரி கேட்க உன்காவா எதுக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நீ போறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் எதுவுமே நடக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்றா. அவன் கிட்ட ஹீரோயினா சாரி கேட்டுட்டே அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த உன்காவா சிரிச்சுக்கிட்டே நீ இப்ப அழ வேண்டிய நேரம் இல்ல என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வேண்டிய நேரம்ன்றான். அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் முடியாது நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம்னு சொல்லும் போது உன்கா அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்தி ப்ரப்போஸ் பண்றான். அந்த ப்ரப்போசல
ப்ரொபோசலை ஹீரோயினுமே ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் அங்க ட்ரெயினும் வருது. உன்காவா அவகிட்ட நான் கண்டிப்பா உனக்காண்டி திருப்ப வருவேன், எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி கிளம்புறான். அவனை பார்த்து ஹீரோயின் அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. அதே மாதிரி உன்காவும் ட்ரெயின்ல ஏறின பிறகு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறான். ஒவ்வொரு நாளுமே உன்காவும் ஹீரோயினும் மெயிலையே பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே அதுலயே நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ இயர் பிறக்குது. அன்னைக்கு உன்கா அவளுக்காண்டி விஷ் பண்ணிருப்பான். அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிருப்பா. அதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவளோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நியூஸை ஹீரோயினா உன்கா கிட்டயுமே சொல்லிருப்பா. ஆனா அவன் கிட்ட இருந்து எந்தவித ரிப்ளையுமே வந்திருக்காது. ஹீரோயினா அவன் கிட்ட உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அகைன் மெயில் போடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனோட போனுக்கு கால் பண்ணா எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் கிட்ட இருந்து காலும் வர்றதில்ல, போற காலையுமே அவன் அட்டன் பண்றதும் இல்ல. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட காலேஜுக்காண்டி வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு கேங்கு கேமராவும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு உன்கா எப்பவுமே கேமரா கூட இருக்கிறது ஞாபகம் வருது. அவளோட மனசுக்குள்ள ஹீரோயின் இப்பெல்லாம் அவன் கிட்ட இருந்து எந்தவித கான்டாக்டுமே இல்ல, அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல் பண்ணி ஹீரோயினை ஒரு டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரி நம்மளும் மூவ் ஆன் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்குமே ஹீரோயின் வந்திருப்பா. அங்க அந்த பையனும் வரான். ஹீரோயின் அவன் கிட்ட இன்ட்ரோ ஆகுறா. அந்த பையனா என் பேரு உன்கான்றான். அவ்வளவுதான். அந்த பேரை கேட்ட உடனேயே ஹீரோயின் கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிடறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை தான் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினால இன்னுமே உன்காவை மறக்கவே முடியல. சோகமா ஹீரோயின் நடந்து வர்றப்போ அங்க ஒரு போன் பூத்தை பாக்குறா. அதுல போயிட்டு உன்காக்கு கால் பண்ணா அவனோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனாலும் ஹீரோயின் அவன் கிட்ட பேசுற மாதிரியே நிஜமாவே நான் உன்னை மறக்க போறேன், நான் உனக்காண்டி வெயிட் பண்ண போறது இல்ல, நீ செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்லி கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கா. இனிமேட்டு நீ என்னோட லைஃப்ல இல்ல, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே கத்திட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. அப்பதான் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனோட இன்விடேஷனை பார்த்துட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி போறா. அந்த எக்ஸிபிஷனையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கும் உன்காக்கும் தெரிஞ்ச அந்த பிளம் ட்ரீ விஷுவலா வருது. அத பார்த்துட்டு சந்தோஷப்படுற ஹீரோயினோட தலையில ஒரு பெரிய இடியே விழுகுது. என்னன்னு பார்த்தா உன்காவோட தோற்றம் மறைவென்ற அந்த இயரை போட்டிருக்காங்க. ஆமா, உன்கா இந்த உலகத்தை விட்டே போயிருப்பான். அதனாலதான் ஹீரோயின் இவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணியும் அவளால அவனை ரீச் பண்ணவே முடியாம இருந்திருக்கும். அதையே ஹீரோயின் சோகமா பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஒருத்தர் நடந்து வரான். அவன் வேற யாரும் இல்ல, உன்காவோட தம்பி ஜோசப் தான். இப்ப செம்மையா வளர்ந்துருப்பான். 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜோசப்பா, என் அண்ணன் இறந்து போய் 15 இயர்ஸ் ஆகுது. அவனோட ரூமை செக் பண்றப்போ தான் இந்த வீடியோ கேசட் என் கையில பட்டுச்சு. அது ரொம்பவே ஸ்பெஷல்னு தோணுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நல்ல காலம், நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னா இல்லனா நான் இப்ப வரைக்குமே உன்கா மேல செம்ம கோவமா தான் இருந்திருப்பேன்றா. ஜோசப்பா ஹீரோயின் கிட்ட நான் கூட உங்க மேல கோவமா தான் இருந்தேன், ஆனா இப்ப புரியுது உன்கா ஏன் உங்களை இவ்ளோ லவ் பண்ணிருக்கான்னு சொல்லி. அவனோட லைஃப்ல அவன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது உங்க கூட தான். அதே மாதிரி நீங்களும் இவ்ளோ வருஷமா அவனை மறக்காமலே இருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்றான். அதுக்கு ஹீரோயினா ரொம்பவே உடைஞ்சு போய் அவனை எப்படி என்னால மறக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜோசப் அனுப்பின அந்த வீடியோ கேசட்டை ஹீரோயின் போட்டு பாக்குறா. அது எல்லாமே உன்கா எடுத்த வீடியோஸ் தான். அந்த வீடியோல ஹீரோயின் பிளம் ட்ரீ கிட்ட இருந்து அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அது அவளுக்கே தெரியாம உன்கா வீடியோ எடுத்திருப்பான். இப்ப ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா குட்டி குட்டியா செய்யற அந்த குறும்புத்தனத்தை எல்லாத்தையுமே உன்கா வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அவளுக்கே தெரியாம உன்கா அவளை ரொம்பவே ரசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பீச்ல விளையாடி என்ஜாய் பண்ணது, அதுக்கப்புறம் டான்ஸ்ன்ற பேர்ல குரல் வித்த காமிச்ச எல்லாத்தையுமே உன்கா ஒண்ணு விடாம வீடியோ எடுத்து வச்சிருப்பான். இப்ப உன்காவும் அவனோட தம்பி ஜோசப்பும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ வருது. ஜோசப்பா அவனோட அண்ணா கிட்ட நீ போரா கிட்ட எல்லாம் போவேனா, அவெல்லாம் வேணான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உன்காவா நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, போரா ஆன்டிக்கு நியூ இயர் விஷ் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த குட்டி பையனும் ஹீரோயினுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கான். உன்காவோட தம்பியா ஹீரோயினுக்கு விஷ் பண்ணி முடிச்சிட்டு அவகிட்ட உன்கா ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பொண்ணு செம்மையா இருப்பான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறான். உன்காவோட மைண்ட் வாய்ஸா அட குட்டி குரங்க என் லவ்ல ஒல வச்சிடாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் உன்காவா ஹீரோயினை பார்த்து இப்ப நீ அங்க நல்லா தூங்கிட்டு
பார்த்துட்டு இருப்பீல மிட் நைட் அது, ஆனா எனக்கு இங்க விடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி விஷ் பண்றான். அது மட்டும் இல்ல, நான் உன்னை பாக்குறதுக்காண்டி சீக்கிரமே ஓடோடி வரப்போறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. இந்த 21st செஞ்சுரியில நம்ம 2 பேருமே ஒன்னாவே இருக்க போறோம்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறா. அவனை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.